இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லின், ஹீரோ ஜின் 2 பேருமே சேர்ந்து அங்கே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவங்களோட மேரேஜ் நினச்சி. அப்போ அவங்க ஹஸ்பண்ட்டை இந்தாங்க உங்களோட இந்த வெட்டிங் சர்டிஃபிகேட் அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததும், இந்த பேப்பர்ஸையுமே நீ பத்திரமா வச்சுக்கோ, இது வந்துட்டு ஒரு ஃபேக் மேரேஜ்ன்றதை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே எனக்கு அதை பற்றி தெரியல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துடா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே உன்னோட வெட்டிங்கை வந்து நீ நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்பாட்டு அங்கேருந்து போனதும் இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நிறைய கார்ஸ் எல்லாமே அங்கேருந்து வந்ததுமே அதுலேருந்து கார்ட்ஸ் எல்லாமே வந்து பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் என்ன நீங்கள் உண்மையிலே ஒரு ஃப்ளாஷ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அவங்க பாட்டி ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை கொடுத்து இந்த பொண்ணு ரொம்பவே நல்லவ, நீ எனக்காக கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ என்னோட பாட்டி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஃபைனலாக நான் ஒரு மில்லியனரை வந்து மேரேஜ் பண்ணிட்டேன், எப்படியாச்சும் என்னோட வீட்டில் இருக்க கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கழுத்தில் ஒரு பென்டென்ட் வேற போட்டிருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்ட போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ சரி நீ என்ன நான் சொல்லி தேட சொன்னனே ஒரு பொண்ணு, அதை தேடி கண்டுபிடிச்சிங்களா அப்படின்றத சொன்னதும் பாஸ் இப்போ வரைக்குமே அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு ஒரு லேடி தான் வந்து காப்பாற்றிருக்காங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான். அப்போ தான் அவன் வந்துட்டு அந்த பென்டென்ட்டை கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பண்ண ஹெல்ப்புக்கு நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேவர் பண்ணுவேன்னு சொல்லியிருந்திருக்கான். இப்போ வரைக்குமே அங்கே தேடிட்டு இருக்காங்க. பட் அவங்களால எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. சேர்ந்து நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. வா வீடு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, உண்மையிலே என்னோட ஹஸ்பண்ட் பெரிய பணக்காரன் தான் சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவங்க ஃப்ரெண்டுக்குமே அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதில் ரொம்ப ஹாப்பி. அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. நான் இங்கே இருக்கும்போது என்ன கண்டுக்காமல் வேற ஒருத்தங்க கூட போய் பேசிகிட்டு இருக்காப்பார் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகி போயிட்டு ஏமா அங்கே பக்கத்தில் வந்ததுமே அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பாரு அவனா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ பற்றி பேசும்போது நீ வந்துட்டு கிளம்பி என் கூட சேர்ந்து வான்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி இழுத்துட்டு போகிறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன நான் வந்து உன்னை பிறகு மீட் பண்ணுறேன்னு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவளை பிடிச்சி அங்கே உள்ளே தள்ளி விட்டுட்டு நீ வந்து ஹஸ்பண்டை இக்னோர் பண்ணிவிட்டு வேறு ஒரு பையன் கூட வந்துட்டு பேசிகிட்டு இருப்பியா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் உனக்கு இதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு போகாமல் வந்துட்டுருக்கு, அவள் என்னோட ஃப்ரெண்டு தான், எனக்கு வந்து மேரேஜ் ஆனதில் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ற சொன்னதும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மேரேஜ் இருக்கிற வரைக்கும் நீ வந்துட்டு என்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கிறணும், இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அங்கே கோவப்படுறான். அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு பாஸ் உங்கள் ஒய்ஃபை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடச்சிருச்சு, அவங்க வீட்டில் வந்து ஏகப்பட்ட வந்துட்டு கடன் தொல்லை இருக்குது, ஸோ அதனால தான் அவங்க வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இந்த கடன் எல்லாத்தையும் அடைக்கிறதுக்காகன்னு சொன்னதும் சரியான வந்துட்டு ஒரு பணத்தாசை பிடிச்சவளாக இருப்பா போலேன்னு சொல்லிட்டு இவன் மனசில் அங்கே தோணிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அப்போ ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஓடி வந்து எனக்கு ஒரு மேகசின் கம்பெனியில் வந்து ஒர்க் கிடச்சிருக்கு அப்படின்றத சொன்னதும் இதில் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றத சொன்னதும் என்ன நான் சந்தோஷப்பட்டால் நீயுமே பண்ணும், சின்ன கம்பெனியும் பெரிய கம்பெனியும் தெரியாது, ஆனால் நான் கண்டிப்பாக வந்துட்டு அங்கே நல்லா ஒர்க் பண்ணுவேன், எனக்கு நல்ல சேலரியுமே கிடைக்கும்னு சொல்லிட்டேக்கா. ஆனால் அந்த கம்பெனியோட சிஇஓ எப்படி இருப்பார், இப்போ இருக்க பசங்களாம் வந்துட்டு எங்கே ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்க போகிறாங்க, குண்டா ரொம்ப வயசானவங்களாக தான் இருக்காங்கப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கிண்டல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறா. அப்போ அங்கே அவள் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கா. பட் அங்கே வந்து டீனான்னு ஒருத்தி இருக்கா, அவள் வேறு யாரும் கிடையாது நம்ம ஹீரோயினோட காலேஜ் கிளாஸ்மேட் தான். பட் இருந்தாலுமே அவள் நம்ம ஹீரோயினை எப்போயுமே புள்ளி பண்ணிட்டு தான் இருப்பா போல். என்ன நீ ஆஃபீஸ்க்கு இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டியா, பட் என் கீழே தான் நீ ஒர்க் பண்ண போகிற, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே அங்கே இன்சல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் இப்போ திருந்தவே இல்லையான்னு, உன் பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு தான் நான் இங்கே ஸ்டாப்பாக வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏன் இஷ்டத்துக்குலாம் நான் எதுவும் பண்ணிகிட்ருக்க முடியாது, ஜஸ்ட்டு நீயுமே இங்கே ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொன்னதும் அங்கே ஒரு ஜால்ரா இருக்குது, அந்த ஜால்ரா அவகிட்ட வந்து ரொம்ப ஓவராக ஜால்ரா அடிச்சுட்டு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா வந்துட்டு அங்கே அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து மேலே கொண்டு வந்துடுவான்றதுக்காக இந்த ட்ராமா அவள் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அவள் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொன்னதுமே கோவப்பட்டு அவளை கணத்தில் அரைஞ்சி விடுறா. ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலுமே பொறுமையாக இருக்கணும், வந்தவனை எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி நான் வந்துட்டு இப்போ உனக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறேன், அதை நீ போய் பண்ணுன்னு சொன்னதும் என்ன வேணும்னு சொல்லி கேட்டதுமே எனக்கு காஃபி கொண்டு வா நல்லா சூடு அப்படின்றத சொல்கிறா. ஸோ ஹீரோ இனிமேல் அங்கே போய் காஃபிலாம் ரெடி பண்ணிவிட்டு நீ பண்ண வேலைக்கு உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அதில் நல்லா பெப்பர் அங்கே கலந்து விட்டு கொண்டு வந்து கொடுத்துடுறா. அதை அப்படியே ஸ்டைலாக இவள் குடித்ததுமே வாய்ப்புற எரிய ஆரம்பிச்சிருது. ரொம்ப கோவப்பட்ட பாட்டு பைத்தியம் மாதிரி கத்துனதும் இப்போ எதுக்காக கத்திட்டுருக்க, நீ தான் சூடாக கேட்ட, நான் வந்து கொஞ்சம் ஹாட்டாகவும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு போட்டு கொண்டு வந்துட்டேன், நல்லா வந்துட்டு குடிச்சிட்டியா, இப்போ தேவையில்லாமல் இதுக்கப்புறம் பைத்தியம் மாதிரி என்கிட்ட கத்தாதுன்னு அவள் சொல்கிறான்.
அவ கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் மேல காஃபிய ஊத்த வந்தா, ஹீரோயின் புடிச்சு அங்க வந்துட்டு அவ மேல அங்க காஃபிய ஊத்தி விட்றா. அங்க புடிச்சு அவள தள்ளி விடும்போது அவளோட பென்டன்ட் அங்க கீழ விழுந்துருது. அப்ப அங்க அவங்க மேனேஜர் வந்துடுறாங்க. "என்ன வேலை பண்ணிட்டுருக்கீங்க? ஏதோ வந்துட்டு உங்க கம்பெனியில வந்துட்டு வேலை பார்க்குற மாரி பண்ணிட்டுருக்கீங்களா? இல்ல வீட்ல சண்டை போடுற மாரி பண்ணிட்டுருக்கீங்களா? இப்ப கம்பெனியோட சிஇஓ வரப்போறாரு. அவருக்கு இப்படி விஷயங்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நீங்க தேவையில்லாம வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம, மரியாதையா வந்துட்டு எல்லாருமே கிளம்புங்க. வேலைகள பாருங்க" அப்படின்றத சொல்றாங்க. இவளுக்கு அங்க ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் போனதுமே அந்த பென்டன் கீழ விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு இவ எடுத்து வச்சுட்டு, "இது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சே! இவள மாரி ஒரு பூவர்ட்ட போய் எப்படி இது இருக்கும்? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் வந்துட்டு பெரிய டீல் இருக்கும். இத நான் வச்சுக்கிட்டேன்னா, அத வச்சு நான் வந்துட்டு பெரிய பணக்காரி ஆயிடலாம்னு" சொல்லிட்டு அவ ஐடியா பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அங்க வர பாஸ் வேற யாரும் கிடையாது. நம்ம ஹீரோ தான். அத பார்த்துட்டு அங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. அப்ப அங்க வேணும்னே நம்ம ஹீரோ வரும்போது ஹீரோயின இன்சல்ட் பண்ணணும்னு அந்த ஜால்ரா புடிச்சு அவள அங்க தள்ளி விட்டதுமே நம்ம ஹீரோ அத பார்த்துட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஹீரோயின தூக்கி விட்டுட்டு, "இப்படிப்பட்ட லேடீஸ்லாம் இங்க வந்துட்டு வேலைக்கு தேவையே கிடையாது. உன்ன மாரி புல்லி பண்றவங்க இங்க இருக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அந்த லேடி அங்க வந்துட்டு ஜாப்ப விட்டு அவன் தூக்குனதுமே, அத பார்த்துட்டு அவ பயந்து போயிட்டு, "ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு எல்லார் கால்லயும் அங்க விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஸோ வந்துட்டாங்க நம்ம ஹீரோவுமே, "இதுக்கப்புறம் இந்த மாரி பண்ணீங்களா, கண்டிப்பா வந்துட்டு உங்கள சும்மா மட்டும் விட மாட்டேன். யாரையாச்சும் புல்லி பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு நேரடியா பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும்" அப்படின்றத சொல்றான். அதெல்லாமே பார்த்துட்டு டீனாக்கு சுத்தமா பிடிக்கல. அவ அந்த பெயிண்டண்ட்ட பார்த்துட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் அத நோட்டீஸ் பண்ணிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, "என்னால நம்பவே முடியலப்பா. என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த கம்பெனியோட சிஇஓவா?" அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. ஆனா அப்ப அங்க நம்ம ஹீரோ இவள எப்பயுமே ஒரு பணத்தாசை பிடிச்சவன்ற மைண்ட் செட்லயே இருக்கு. அதனால தான் பணக்காரனா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு, அவன் பக்கத்துல அங்க க்ளோஸா வந்ததுமே இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயி போயிருது. கிஸ் எதுவும் பண்ணிருவானோன்னு சொல்லிட்டு அங்க பயந்துட்டு இருக்கா. என்ன இப்ப ஐடியா பண்ணிட்டு நீங்க நின்னுட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும், "இல்ல நீ இவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனரா இருப்பேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல" அப்படின்றத சொன்னதும், "உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ இங்க வேலைய மட்டும் பார்த்தா நல்லதுன்னு" சொல்லும்போது, அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் வேகமா அங்கருந்து போனதுமே, "பாஸ் இப்படி உங்கள காப்பாத்துன அந்த பொண்ணு இந்த ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு" சொன்னதுமே, அத கேட்டுட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "அப்படின்னா அவள பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க" அப்படின்றத சொல்றான். அப்ப அந்த டீனாவ கூட்டிட்டு வந்ததுமே, அவங்க உடனே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சுடுறா. அவன் கேட்குறதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்லிட்டு, "நான் உங்கள ரொம்ப தேடிட்டு இருந்தேன்னு" சொல்லி ரொம்ப ட்ராமா பண்ணிட்டுருக்கா. "உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கேன்னு" அவன் சொன்னதுமே, "எனக்கு காசு பணம்லாம் தேவை கிடையாது. நான் உங்க கூட சேர்ந்து நான் வாழ்க்கை பூரா வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்க தயவு செஞ்சு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய குடுப்பீங்களான்னு" சொன்னதும், "நான் உங்களுக்கு இத யோசிச்சு பதில் சொல்றேன்" அப்படின்றத அவன் சொல்லிடுறான். சீனில் நம்ம ஹீரோ மீட் பண்ணிட்டு, "இப்படி என்னோட பாட்டியை மீட் பண்ணணும். ஸோ நீ என் கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வான்னு" சொன்னதும், அங்கே ஹீரோயினுமே அங்கே போனதுமே பாட்டிக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிருது. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுக்கு எப்படி நடிச்சிட்டு இருக்கா பாருன்ற மாதிரியே தோணிட்டுருக்கு. பாட்டியுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு, என்னோட மருமகளுக்கு நான் ஏதாச்சும் பரிசு கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டைமண்ட் நெக்லஸை கிஃப்டாக கொடுக்குறாங்க. பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, "பாட்டி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எனக்கு வேணான்னு" சொன்னதும், பாட்டி ஆசையாக கொடுத்தா நீ வாங்கிக்கோன்னு அவன் சொல்கிறான். ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே அந்த டீனா மீட் பண்ணிவிட்டு, "நீ என்ன பெரிய பணக்காரனி உன் மனசில் நினச்சி சுற்றிட்டு இருக்கியா? நீ ஒழுங்காக அங்கே நம்ம சிஓட்டேருந்து விலகி ஏறு, இல்லைன்னா நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன். ரெண்டாவது உன்னோட ஹஸ்பண்டை இன்றைக்கி ஈவினிங் பார்ட்டிக்கு நீ கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். நீ எவ்வளோ பெரிய பணக்காரியை நான் பார்க்கணுன்னு" அவள் சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோவுமே அங்கே பார்ட்டி இருக்குது, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நைட் ஃபுல்லாக அந்த பார்ட்டியில் காமிக்கிறாங்க. அந்த டீனாவை பார்த்தா மனசில் பெரிய பணக்காரனின்னு நினைப்பு வந்துருச்சு போல். அங்கே இருக்க எல்லாத்தையுமே ஓவராக அங்கே சீனை போட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அந்த நெக்லஸை அங்கே போட்டுட்டு ரொம்ப சூப்பராக என்ட்ரானதுமே அவங்க ஃப்ரெண்டுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுது. "நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு" சொன்னதும், "கண்டிப்பாக அழகாக தான் இருக்கும். யார்கிட்டயாச்சும் ஓசியில் வாங்கிட்டு வந்திருப்பா. என்ன உன் ஹஸ்பண்டை காணோம், என்ன எந்த இடத்துலயாச்சும் ரோட்டில் பொறுக்கிட்டு இருக்கானா, அதனால தான் வரலையா? கண்டிப்பாக தெரியும் நீ மாதிரி ஒரு பூவரெலாம் எப்படி இங்கே வரதுக்கு தகுதி இருக்கும். அதனால தான் அவன் பயந்துட்டு வரலன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் ரொம்பவே மோசமாக அங்கே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயின் எல்லாரையுமே உன்ன மாதிரியே நினைக்கக்கூடாதுல்ல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அசிங்கப்படுத்தினதுமே, அதை கேட்டுட்டு இவ கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை அடிக்க வந்ததும் ஹீரோயினுக்கு செம கடுப்பாய் போயிடுது. அப்போ அங்கே அந்த மேனேஜர், "உங்களோட சண்டையை நீங்கள் நிப்பாட்ட மாட்டீங்களா? எந்த இடத்துல வந்தாலுமே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொன்னதும், அங்கே அவர் போயிட்டு, "நான் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன், வாய மூடிட்டு பேசாமல் இருங்கன்னு" சொல்லிட்டு அங்கே இப்படி கம்பெனியில் ஏகப்பட்ட பேர் அந்த அனாதை குழந்தைங்களுக்காக நிறைய டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்பயுமே அங்கே பாட்டி இப்படி இவளோட நேமில் நிறைய டொனேட்
டொனேட் பண்ணுவாங்க போல், அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த டீனா நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேருக்கு இதே மாதிரி வந்து நிறைய டொனேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா தன்னைத்தானே. அப்போ அங்கே வந்துட்டு எல்லாருமே சரி ஓகே நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வந்து கொடுப்பீங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் ஹீரோயின் நான் வந்துட்டு கொஞ்சம் நஞ்சம்லாம் கொடுக்கறது கிடையாது, என்னோட லிஸ்ட் எடுத்து நீ பாரு தெரியும் உனக்கு அப்படின்றத சொன்னதும் லிஸ்ட்டை பார்த்தா அங்கே டொனேட் பண்ணவங்கள டாப் 2ல் நம்ம ஹீரோயினோட நேம் வருது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இது கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது, இவ ஏதாச்சும் வந்துட்டு வேலை பண்ணிட்டு இப்படி போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளும் போது அவள் கழுத்தில் இருக்க அந்த நெக்லஸ் வந்து கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோயின் இதோட வேலை உனக்கு என்னன்னு தெரியுமா, பில்லியன் கணக்கில் இருக்கும், என்ன தைரியம் தான் நீ இப்படி வேலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு அவளை பிடிச்சி அங்கே சண்டை போட்டுட்டு இதுக்கு ஒழுங்காக வந்துட்டு பே பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்போ அங்கே என்ட்ராயிடுறான். உடனே நம்ம ஹீரோட்ட இவ பாருங்க இப்படி என்கிட்ட வந்துட்டு புள்ளி பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா, இதுக்கு காசு பே பண்ண சொன்னால் உடனே நான் எப்படி பண்ண முடியும்னு சொன்னதும் இந்த பிரச்சனையை எப்படியே சார்ட் அவுட் பண்ணுங்க, நான் வந்துட்டு இதுக்கு பில் பே பண்ணிக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்லிடுறான். பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு ஹாப்பியாக அங்கே வந்துட்டு டூத் ஆர் டேர் விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின், இந்த பக்கம் இந்த டீனா உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அங்கே 2 பேருமே நீங்கள் வந்துட்டு கிஸ் பண்ணிக்கணுன்ற மாதிரி வந்துடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே அவளும் போய் கிஸ் பண்ண பக்கத்தில் போகும்போது ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவங்க பாட்டில் தூக்கி இப்படி டக்குன்னு வச்சதுமே இவன் புரிஞ்சுக்கிறான் பிடிக்கலன்னு. ஸோ வந்துட்டு என்னால் இது பண்ண முடியாது, நான் வந்துட்டு வேணா ட்ரிங்க் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்கிறான். பிறகு இந்த டீனாவுக்குமே வேற ஒரு பர்சன் கூட கிஸ் பண்ணுற மாதிரி வருது. பட் அவளுமே அங்கே ஒத்துக்காமல் அவள் வந்துட்டு ட்ரிங்க் பண்ண வைக்கிறான். ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினுமே கிஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்துடுது. இவள் எப்படி போய் கிஸ் பண்ணுவா, இவளுக்கு தான் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, இவள் ஹஸ்பண்ட் வந்து இவளை பற்றி என்ன நினைப்பாரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே யோசிக்கும் போது ஆனால் ஹீரோ டக்குன்னு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே எல்லாருக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஹீரோயினுக்கு ஹார்ட் பீட்ஸ் எல்லாம் ரொம்ப ரைஸ் ஆகிட்டு வேமா அங்கே வெளியே வந்துடுறான். அப்போ அங்கே அந்த டீனா வந்துட்டு உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, ஹஸ்பண்டை வச்சுட்டு இப்படி சிஇஓ வந்துட்டு கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கா, உனக்கெல்லாம் அசிங்கமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் என்னோடய வாழ்க்கையை பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு ஓல் லைஃப்பை மட்டும் பாரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சண்டை இப்படியே வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் அவள் கோவப்பட்டு அடிச்சிடுறான். ஹீரோயினுமே பதிலுக்கு ஆரம்பிச்சு இப்படியே சண்டை பெருசாகிடுது. நான் யாரும் தெரியாமல் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ற செட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே பயங்கர சண்டை போட்டதுமே நம்ம ஹீரோ வரதை அங்கே நோட்டீஸ் பண்ணிவிட்டு உடனே இவ்வளோ அங்கே விழுந்துடுறா. இப்போ ஹீரோ உனக்கு என்னாச்சின்னு சொல்லிட்டு அங்கே தூக்கும்போது இவள் வந்து என்னை புள்ளி பண்ணிகிட்ருக்கா, காலேஜ் டேத்துலேருந்து இப்போ என்ன வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டாங்க நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்டதுமே அவளுக்கு அங்கே செம கடுப்பாய் போயிடுது. உனக்கு இங்கே என்ன நடந்துச்சுனே தெரியாது, ஆனால் வந்து வரவங்களே நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிடுறான். அவள் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்துட்டு அவன் வந்து என்கிட்ட நடந்துக்கிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து விடுறான். அவனுக்கு அவன் பார்த்ததுமே ரொம்ப கோவமாயிட்டு நான் வந்து என்ன சொன்னேன், அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, இதுக்காக நீ பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, உனக்கு எனக்கு ஒத்து வராது, ஸோ உனக்கு பிடிச்சவங்களோட நீ போய் இருந்துக்கோ, என்கிட்ட நீ தேவையில்லாமல் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன தெரியுன்னா அந்த டீனாக்கு வந்துட்டு நீ அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு பேசியிருப்ப அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாகி போயிடுது. எதுக்காக நீ பேசிகிட்டு இருக்க, நான் வந்து உன் நல்லதுக்கு தானே பண்ணேன், இருக்க ஏன் பிரச்சனை வந்து பெருசாகணும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து அது எனக்கு கிஃப்டாக கொடுத்தது, நீ எப்படி வந்துட்டு அதை அவள் உடச்சா அவளை வந்துட்டு நீ பெனால்ட்டி கட்ட விட வேணாம்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு வந்து புரிஞ்சுக்கிருச்சு, இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ பாட்டிகிட்ட சொல்லி இந்த உறவை எப்படியோ முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண போகும்போது என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, நீ இப்படிலாம் என்கிட்ட பண்ணாதன்னு சொன்னதும் ஏன் நான் பண்ணக்கூடாது, நீ என்னோட ஒய்ஃப் தானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணவே போயிடுறான். அப்போ கரெக்டாக அங்கே வந்துட்டு டோரை யாரும் நாக் பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருக்கோமே, நீ ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு, வெளியே யார் வந்திருக்காங்க நான் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கான். பார்த்தா அந்த டீனா தான் அவனோட கோட்டை தூக்கிட்டு அங்கே வந்துட்டு அப்படியே நடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கொடுக்க வர்றா. ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு சிஓட வீட்டுக்குள்ளே நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இங்கேயுமே வந்து அவரை செடியூஸ் பண்ண வந்துட்டியான்னு சொன்னதும் அதெல்லாம் உன்னோட வேலை என்னோட வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிருது. இப்போ இங்கே வந்து தேவையில்லாமல் கத்தியை உயிரை போட்டு வாங்காத, எனக்கு தூக்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லும்போது அவள் ரொம்ப ஓவராக பேசுகிறப்ப அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். எதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்படி பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, இவள் வந்து என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோ நீ போ நான் வந்து பேசிட்டு வரேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்துட்டு அவன் வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு போயிட்டுருக்கான். ஏன்னா வந்துட்டு இவன் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கா. அவன் என்ன சொல்ல போகிறானே கேட்காம போட்டதும் நான் வந்துட்டு அப்படிலாம் உங்களை மேரேஜ் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டவேன், எனக்கு வந்துட்டு என்னோடய ஒய்ஃபை வந்து சீட் பண்ணுறது பிடிக்காது, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணா கேளுங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக சொல்லிடுறான்.
ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு அவள் உட்காந்துட்டு இருக்கும்போது, எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு கோவமா இருக்கன்னு சொன்னதும், அப்புறம் கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? எனக்கு இப்போ அந்த இது உடஞ்சு போயிருச்சு, காசு இல்லாமல் போயிருச்சு. அதுக்காக நான் வந்துட்டு பாட்டி கொடுத்ததையுமே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேனே, அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோ அவளுக்காக ஒரு நெக்லஸ் அங்கே கொண்டு வந்துட்டு, இந்த நெக்லஸ் உனக்காகவே நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அதை போட்டு விட்டுட்ருக்கான். நீ வந்துட்டு ஏன் கவலைப்பட்டுட்ருக்க? நீ எதுவுமே வந்துட்டு கவலைப்பட தேவையில்லை, நான் எப்பயுமே உன்னை நல்லா பார்த்துக்குருவேன்னு சொல்கிறான். பட் அவனுக்கு ஹீரோயின் மேலே அங்கே லவ் வர ஆரம்பிச்சிருது. அவளை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போனதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷையாக ஆரம்பிச்சிருது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே நல்லா தூங்கிட்டு இருந்தா. அவங்க ஆன்ட்டி தான் கால் பண்ணுறாங்க, நீ உடனே கிளம்பி வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவளுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறா. பார்த்தா அவங்க ஆன்ட்டி அவங்க பையன் கூட சேர்ந்து அங்கே அந்த வீட்டில் இருக்காங்க. எதுக்காக ஆன்ட்டி இங்கே கூப்பிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், உன்னோட பிரதருக்கு நீ வந்து கண்டிப்பாக வந்து சிஸ்டர்ன்ற முறையில் காரு வீடு இதெல்லாம் வாங்கி கொடுக்க வேணாமா, ஸோ அதுக்கு நீ தான் வந்துட்டு பில் எல்லாம் பே பண்ணணும்னு சொன்னதும், ஏன்ட்டே அவ்வளோ காசாக இருக்குது அப்படின்ற செட் அவள் கேட்குறா. அதனால தான் நாங்கள் இந்த வீட்டை சேல்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம், இது ஆன்லைன்லேயுமே போஸ்ட் பண்ணிட்டோன்னு சொன்னதும், யாரை கேட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் ரொம்பவே கோவமாயிட்டு அவன் வந்து ஓவராக பேசினதுமே ஹீரோயின் போட்டு அடித்து அந்த லேடி உடனே ஹீரோயினை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின், உங்கள் இஷ்டத்துக்கு நான் பண்ணிட்டுருக்க முடியாது, உங்கள் உருப்படாத பையனுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் போய் பண்ணுங்கள், எதுக்காக வந்துட்டு என்னோட வீட்டை நீங்கள் விற்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப இப்படியே வந்துட்டு பிரச்சனை பெருசாகிடுது, நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான், யாராச்சும் என்னோட ஒய்ஃபை புள்ளி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், நீ இவ்வளோ மேரேஜ் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக நீயுமே ஒரு பிச்சைக்காரனாக தான் இருப்ப அப்படின்ற சொல்லி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. அப்போ அவனோட ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னு பார்த்தா அங்கே அதை வந்துட்டு 1 மில்லியனுக்கு யாரோ வாங்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு கடைசியில் பார்த்தா அது நம்ம ஹீரோ தான் வாங்கியிருக்கான் போல். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சாங்க, இழுத்து விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின், நீங்கள் இப்போ பண்ணியிருக்க ஹெல்ப்புக்கு நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன்னே தெரியல, ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதும், ஹீரோ நீ ஒன்றும் பண்ண தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கிஸ் கொடுக்குறான். ரொம்ப ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஆஃபீஸில் அங்கே காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ இந்த காரை நீ ட்ரைவ் பண்ணி போயிட்டு வா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறா. அப்போ அந்த டீனா அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு நல்ல ஐடியா கிடச்சிருது. நம்ம ஹீரோயினோட அந்த காரை போய் அவள் வந்து பிரேக்கை வந்து கட் பண்ணி விட்றா. நீ எப்படியாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்துட்டேன்னா எனக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஓகே, எப்பயுமே நம்ம ஹீரோயினோட ஞாபகமாக தான் இருக்குது. அவளுக்கு வந்துட்டு லவ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதை பற்றி அவங்க பேசுனதுமே, பாஸ் நீங்கள் வந்து ஒய்ஃப்ட்ட தான் பேசணும் இதை பற்றி அப்படின்ற சைட்டு அவரங்க சிரிச்சிட்ருக்காரு. உண்மையிலேயே அவன் வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோவுமே அவ கூட சேர்ந்து கிளம்பி வந்துடுறாங்க. காரை ஓட்டிட்டு 2 பேருமே ஹாப்பியாக அங்கே வந்து பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்குது காரில் வந்துட்டு பிரேக் பிடிக்க மாட்டுதுன்னு சொல்லிட்டு. அங்கே ரொம்பவே அவனுக்கு வந்துட்டு பயமாயிருது. ஆக்சிடென்ட் ஆக போகிறப்ப வேமா அவன் வந்துட்டு மேலே விழுந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஹீரோவுக்கு நல்லா தலையில் அடிபட்டுருக்கு. ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே விழுந்தடிச்சு வேமா ஓடி வந்துட்டு அவனை பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு எதுவும் ஆகலையில, நீங்கள் எதுக்காக வந்துட்டு என்ன காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு உங்கள் உயிரை போய் இப்படி பணைய வச்சிங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு நான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் தான், இதெல்லாம் வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானேன்னு சொன்னதும் ரொம்பவே ஹாப்பியாக இருது ஹீரோயினுக்கு. என்ன வந்துட்டு அவன்கிட்ட பேசுகிறதுனே அவளுக்கு புரிய மாட்டுது. அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. பாஸ் இதெல்லாமே பண்ணது அந்த டீனா தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவளை என்னை மீட் பண்ண வர சொல்லுங்கன்னு சொல்கிறான். அந்த டீனாவுமே அங்கே வந்துட்டு நான் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் இப்படி வேலை பண்ணேன், அவள் ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்து போயிட்டா நீங்கள் என்னை மேனேஜ் பண்ணிக்கிருவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, நான் என்னோடய ஒய்ஃபுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, இப்படிலாம் நீ வேலை பண்ணேன்னா நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ப்ளீஸ் நீங்கள் அவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும், அது கனவுல கூட நடக்காது அப்படின்ற சொன்னதுமே இவர் ரொம்பவே கோவமாயிட்டு, இப்படியே போனால் என்னோட லைஃப் என்ன ஆகுறது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே யார்கிட்டையும் கால் பண்ணி அங்கே வந்துட்டு வர சொல்லிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சில ரவுடிங்கெல்லாம் வந்துடுறாங்க. நீ வந்துட்டு கடனையுமே எங்ககிட்ட வாங்கி வச்சுட்டு நீ என்ன வந்துட்டு எங்களுக்கு பேமே பண்ணாமையா இருக்கான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இருக்கிற எல்லா கடனுமே அடைச்சிட்டோமே, இவங்க யார் புதுசா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப போட்டு அங்கே ஹிட் பண்ணி அங்கே ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. அதெல்லாத்தையுமே அவள் பார்த்து அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. அவளோட ஜால்ராக்களுமே அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு பீரெல்லாம் ஊற்றி விட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணதுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இதுக்கப்புறம் இங்கே ஜாப்மே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபயருமே பண்ணி விட்றான். நம்ம ஹீரோயினை எல்லாரும் முன்னாடி வச்சு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் வந்துட்டு நினைக்கிற மாதிரி இவ சாதாரண பொண்ணு கிடையாது, இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிருது. ஹீரோயின்ட்ட இப்போ நடந்த தப்புக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்பயுமே உனக்கு நடக்காது அப்படின்ட்டு தான் சொல்கிறான். ஹீரோயின்மே அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நான் இதுக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு ரீபே பண்ண போகிறேன்னே தெரியலன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒன்றே ஒன்று பண்ணால் போதும்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
பிறகு நெக்ஸ்ட் டே இவங்க வந்துட்டு ஜாப்பை விட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோயின், "நீ பண்ண தப்புக்கு தான் வந்துட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு. நீ வந்துட்டு அந்த பென்டென்ட்டை வந்து என்கிட்ட கொடுத்த ஒழுங்காக கொடுத்துட்டு போயிரு. அது வந்து என்னோடதுன்னு சொன்னதும் அது எனக்கு கீழே கிடச்சிச்சு. நான் ஏன் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து எடுத்துகிட்டு போயிடுறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட், "மேடம் ஏதாச்சும் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களான்னு?" சொன்னதுமே, "ஆமாம், நான் வந்துட்டு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பர்சனை காப்பாற்றினேன். அப்போ அவர் வந்து எனக்கு ஒரு பென்டென்ட் கொடுத்தாரு. அதை தான் காணோன்னு சொல்லிட்டு தேடுறேன்னு" சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது அவனுக்கு. என்ன ஒரே இன்சிடெண்ட்டில் 2 பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க? இதில் ஏதோ வந்துட்டு விஷயம் இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். என்னோட ஃப்ரெண்டு கீழே வந்து இப்படி வந்து யாரோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, உங்கள் பேரை சொல்லி தான் நீங்கள் போங்கன்னு சொல்கிறப்ப கீழே பார்த்தா அவங்க ஆன்ட்டி அவங்க பையனும் தான் நிறைய வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் பொண்ணு வந்துட்டு உள்ளே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, நாங்கள் போகணுன்னு சொன்னதும் கார்ட்ஸ் வந்துட்டு அங்கே விட மாட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், நீங்கள் வாங்கும் போதோ எதுக்காக இப்படிலாம் அங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே, எங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து எப்படி வந்து பவர்ஃபுல்லாக நீ மட்டும் இருந்துட்டுருக்க, நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும், எங்களுக்குமே நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் கேட்குறாங்க. எங்களுக்கு ஹவுஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்ற சொன்னதும், நான் ஏன் வந்துட்டு உங்களுக்கு அதெல்லாமே பண்ணணும், நீங்கள் வந்துட்டு காசை வாங்கிக்கிட்டு ஆல்ரெடி வந்து விற்றுட்டு போயிட்டீங்க, இதுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் என்கிட்ட வந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்ருக்கா. ஹீரோ இனிமேல் அங்கே வந்துட்டு வம்பு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டயத்தில் நம்ம ஹீரோ வந்து, "ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னனா இல்லையா இப்படி வந்து பிரச்சனை பண்ணாதீங்கன்னு, இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணிங்கன்னா கையை காலை உடச்சி விட்ருவேன்னு" சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து விரட்டி விட சொன்னதுமே அந்த டீனை அவங்கள பார்த்துட்டு, "நானுமே உங்களை மாதிரியே அவளை வந்து ரொம்ப ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், அவளை நான் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ நீங்கள் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு" சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க ஆன்ட்டி கால் பண்ணிவிட்டு, "நான் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டேம்மா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, என்னை ஒரே ஒரு டைம் நீ மீட் பண்ணுறதுக்காக வரையா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினுமே, "சரி இவ்வளோ பாசமாக கூப்பிட்றாங்களே, சரி கண்டிப்பாக போய் பார்க்கலாம்" அப்படின்ற சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இவளை எப்பயுமே அவங்க புள்ளி பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப அவங்ககிட்ட ஏன் இவள் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. ஹீரோயின் போனால் அங்கே ரொம்ப பாசமெல்லாம் பொழிஞ்சிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு ரிச்சான பர்சனையுமே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க கூட சேர்ந்து தான் ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ண வச்சு காசு பறிக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க போல். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ட்ரிங்க்ஸில் அவங்க பிரதருமே வந்து ட்ரக்கை கலந்து விட்டான். ஹீரோயினுமே அதில் என்ன கலந்துருக்குன்னு தெரியாமல் அவள் பாட்டு கொஞ்சம் குடிச்சு விழா. ஆனால் இவங்களோட விஷயங்களை பற்றி அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. ஸோ நான் இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பேசுகிறதுக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது அவளுக்கு அங்கே தலையெல்லாமே ரொம்ப சுத்த ஆரம்பிச்சிருது. புரிஞ்சுக்குது அப்படின்னா ட்ரக் தான் கலந்து விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவளை அங்கே வந்துட்டு கட்டி வச்சுட்டு நம்ம ஹீரோக்கு வந்து அங்கே ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. யார் என்னோடய ஒய்ஃப்ட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை காப்பாற்றுறதுக்காக அவங்க கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினை அப்போ அங்கே அந்த டீனா அப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அவங்க புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பர்சன் பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். "என்ன தைரியம் தான் நீ என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்ப" அப்படின்ற சீட்டு போட்டு பயங்கரமாக அங்கே அடி வெளுத்து விடுறான். அவங்க பிரதரையுமே போட்டு அடிச்சுட்டு, "உங்களுக்கு இதுக்கப்புறம் கரெக்டான வந்து பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகணும்னு" சொல்லிட்டு போலீஸ்லேயுமே பிடிச்சி கொடுக்க சொன்னதுமே ரொம்ப பயந்து போயிட்டு, "ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரியெலாம் கேட்குறாங்க. பட் ஹீரோயின், "இதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சுகளே நான் முழிக்க விரும்பலை, நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து இருக்கிற எல்லா கனெக்ஷனையுமே இதோட கட் பண்ணுறேன், கண்டிப்பாக இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்" அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோவுமே, "அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க" அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாத்தையுமே அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. டீனா, "நீ இதான் வந்துட்டு எனக்கு செய்கிற நன்றி கடனான்னு" சொன்னதும், "எவ்வளோ நாளைக்கு நீ போய் சொல்லிட்டு இருப்ப, அந்த பென்டென்ட் வந்து என்னோடது, நீ வந்துட்டு எதுக்காக இப்படி வந்துட்டு போய் பேசிகிட்டு இருக்கன்னு" சொல்கிறப்ப நம்ம ஹீரோ, "என்ன தைரியம் தான் நீ திருடி வச்சுட்டு அதை வந்து உன்னோடதுன்னு போய் சொல்லியிருப்ப, உனக்கான பனிஷ்மெண்ட்டுமே கண்டிப்பாக கிடைக்கணும்" அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். பட் அவளுக்கு அங்கே ட்ரக் ஆனதில் ரொம்ப போதை ஆகிட்டு அவனை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே 2 பேரும் சேர்ந்து அங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே, "நான் ட்ரிப்புக்காக இப்போ வந்துட்டு வெளியே கிளம்ப போகிறேன், ஸோ நான் வந்து கம்பெனியை வந்துட்டு நீ பார்த்துக்கிறதுக்கு கொடுக்குறேன், அந்த கம்பெனியை நீ தான் போய் நல்லா கவனிச்சுக்கணும்னு" சொன்னதும் ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் கால் பண்ணி அங்கே இன்ஃபார்மே பண்ணிடுறான், "என்னோடய ஒய்ஃப் வராங்க, நல்லா பார்த்துக்கோங்கன்னு" சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கும்போது அதே ஆஃபீஸ்க்கு இன்னொரு லேடி அங்கே வந்து காரில் வந்துட்டுருக்கா. அவளோட நேம் வந்து ஜியா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை, "உனக்கே நான் கண்ணு தெரியலையா, வண்டியை தள்ளிட்டு போய் நிப்பாட்டு" அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயினை வந்து பிரசிடெண்ட்டோட ஒய்ஃப்னு தெரியாமல் ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. எங்கள் ஆஃபீஸ்குள்ளேயுமே பார்த்தா இப்படி நம்ம பிரசிடெண்ட்டோட ஒய்ஃப் இன்றைக்கி வர போகிறாங்களான்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு போய், "நான் தான் உங்கள் பிரசிடெண்ட்டோட ஒய்ஃப்னு" சொன்னதும் அவளோட ட்ரெஸ் வந்து ரொம்ப பூவராக இருக்கவுமே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு, "என்ன பொய்யா பேசிகிட்ருக்க, பிரசிடெண்ட்டோட ஒய்ஃப் அவங்கள தான் இருக்கும்னு" சொல்லிட்டு அவளங்க வந்துட்டு பார்த்து அங்கே பேசுனதுமே உடனே
அந்த ஜியா இதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவளுமே அதே மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் எவ்வளோ டைம் வந்து சொல்லி புரிய வைக்க பண்ணுறாலுமே எல்லாருமே வந்துட்டு புரியவே மாட்டாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தானே கிடைக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. பட் அவங்க ஓவராக வந்துட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோயினை மட்டம் தட்டிட்டு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியலன்னு சொல்கிறப்ப நீ யார் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பேசுகிறதுக்கு நான் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் வந்து உண்மையிலே தன்னை பணக்காரின்னு நினச்சிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐலாண்ட் வந்து நம்ம ஹீரோயினோட பேரில் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அங்கே வந்து நியூஸ் வருது. அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உடனே இது வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப சீனை போட்டதுமே நீங்கள் வந்துட்டு எங்களை சுற்றி பார்க்குறதுக்காக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் அதுவும் கரெக்டாக நீ கூட்டிகிட்டு போயேன்னு சொன்னதுமே அவள் உடனே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணுறா. பார்த்தா அந்த ஆள் வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிகளில் வந்து க்ளீனிங் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவர் போல் அங்கே க்ளீனிங்லாம் பண்ணிகிட்ருக்கோமே அங்கே வந்துட்டு அப்பா ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் என்னம்மா பேசிகிட்டு இருக்க நான் போய் எப்படி பண்ண முடியும் நீ ஆசைப்பட்றேன்னு சின்ன சின்னதாக வந்துட்டு நான் திருடி உன்கிட்ட கொடுத்துட்ருக்கேன் இவ்வளோ பெரிய விஷயம் எப்படி பண்ண முடியும்னு சொன்னதும் ப்ளீஸ்ப்பா அப்படின்ற சொன்னதும் மகளோட ஆசைக்காக அந்த ஆளுமே ஒத்துக்கிறாரு. நம்ம ஹீரோ அவங்க அப்பாட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். பட் அவங்க அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து மருமகளை ஏற்றுக்க மாட்டாரு. அங்கே வந்துட்டு அவங்க பையன் மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லை போல் அவருக்கு. நீ கண்டிப்பாக அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துடணும்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோ உங்கள் இஷ்டத்துக்கு நான் இருக்க மாட்டேன் மேரேஜ் பண்ணிட்டு அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அந்த ஐலாண்டுக்குமே அங்கே கூட்டிகிட்டு வந்ததும் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ரொம்பவே எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எங்களை எல்லா இடத்தையுமே சுற்றி காமிக்கணும் அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு தன்னை வந்துட்டு பெரிய பணக்காரின்னு அவள் நினச்சிட்டு இருக்கா. பார்த்தீங்களா அவள் வந்துட்டு ஆளவே காணோம் பயந்து போயிட்டு வந்துட்டு அவள் வராமல் இருந்துக்கிட்டான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக வந்து என்ட்ராயிடுறா. எங்கே போய் ஓசியில் எப்படிலாம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் எல்லாரும் ஒன்றை மாதிரியே நினைக்கிறியான்னு சொன்னதுமே அங்கே கூட இருக்க ஜாட்ராக்களுமே எப்படி நம்ம மேடம்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் உனக்கு என்ன வேலை வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் இன்றைக்கி நான் இவ்வளோ சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே என்ட்ராக போகும்போது அங்கே நம்ம ஹீரோயினை வந்துட்டு உள்ளே விட மாட்டாங்க. பட் இது உடனே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. பட் அவங்க அப்பா அங்கே வந்ததுமே அவளை அங்கே பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உடனே செய்க காமிச்சதுமே மேடம் நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு அந்தால் ஒரு ட்ராமா பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயின் நீங்கள் இப்போ உள்ளே விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அங்கே செக்ரட்டரியை கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதும் உடனே மேடம் சாரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே விட்டாங்க. ஹீரோக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. தன்னோட ஒய்ஃபுக்கு எப்படினாலும் கஷ்டமாயிரும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட நான் உடனே இப்போ திரும்ப ரிட்டர்ன் போகணும் அப்படின்றத சொல்கிறான். நான் அப்படிலாம் வந்துட்டு உள்ளே உன்னை வந்து விட முடியாது நீ கண்டிப்பாக அவளை வந்து டைவர்ஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும் அப்பா நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினை வந்து விட்டுட்டு அவளை போய் வந்துட்டு பெரிய பணக்காரி நினச்சி அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு ஜாலரை அடித்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க தான் வந்து நிறைய டொனேஷன் கொடுப்பாங்கன்ற மாதிரி நினைப்பு வந்துட்டுருக்கு. பட் நம்ம ஹீரோயின் வந்ததுமே இவங்க யார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன இங்கே ஓசியில் சாப்பிட்றதுக்கு உள்ளேயுமே எப்படியோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே ஒரு லிமிட் தான் அடுத்தவங்களோட ஐடென்டிஃபை எடுத்துகிட்டு இப்படி போய் பேசி சுற்றிட்டு இருக்கிறதுக்கு ஒரு லிமிட்டை மீறி தாண்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவளை அடிச்சுட்டு அங்கே சண்டை வந்ததுமே கூட இருக்க ஜால்ராக்கள் அங்கே வந்துட்டு ஓவராக பேசிட்டு உனக்கு கண்டிப்பாக வந்துட்டு பனிஷ் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொன்னதுமே சரி ஓகே பனிஷ் பண்ணி இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து இதை மெயின்டைன் பண்ண என்னோட அந்த அசிஸ்டன்ட் வந்து வேறு அவர் வந்துட்டு பார்த்துக்கிறட்டுமேன்னு சொன்னதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. உடனே ஐயோ என்னோட டைமண்ட் நெக்லஸை காணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணுறா. எல்லாமே வந்துட்டு வேணுனே நம்ம ஹீரோயின் மேலே பழிய போகிறதுக்காக பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு இப்போ குடுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க நான் எப்போ எடுத்தேன்னு சொல்கிறப்ப இங்கே நம்ம ஹீரோ அவங்க அப்பாட்ட சண்டை போட ஆரம்பிச்சுடுறான். என்னோட ஒய்ஃப்க்கு வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சரி வா நானுமே உன்னோட ஒய்ஃபை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருமே இங்கே கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உங்ககிட்ட எதையும் வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா இந்த இடமே என்னோடதான்றப்ப அதான் இங்கே போகணுன்னு சொன்னதுமே அங்கே கோவம் ஆகிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே டார்ச்சர் பண்ணி நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளிடுறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே அந்த மெயின்டைன் பண்ணுறவர் வந்துடுறாரு. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவம் ஆயிட்டுருக்கு. இப்படி நம்ம ஹீரோவுமே வந்து வேகமாக கிளம்பி வந்துட்டுருக்கான். யார் வந்து இப்படி புலி பண்ணது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு ரொம்பவே நம்ம ஹீரோயின் தேங்க்யூ சொல்கிறா. என்ன நடந்துட்டுருக்கா அவளை போய் ஏன் தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஏன்னா உங்களுக்கு கண் எதுவும் கேட்டு போயிருச்சா நான் வந்து அவரோட ஒய்ஃப் நீங்கள் வந்துட்டு அவளை போய் எதுக்காக அப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் அவருக்கு எதுவுமே புரிய மாட்டேது. இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயின் அவர் பார்த்ததே இல்லை போல் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. எல்லாருமே அவர் அங்கே வந்துட்டு ஓவராக பேசினதுமே ஹீரோயின் நீங்கள் வந்து அளவுக்கு மீறி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்கிறா. நீ இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது அளவுக்கு மீறி நீ ஆட்டம் போட்டுட்ருக்க அப்படின்ற சொல்கிறப்ப நான் உன்னை கண்டிப்பாக சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு உன்னோட நெக்லஸ் இங்கே கீழே கிடக்குன்னு சொல்லிட்டு அவளை எடுத்து கொடுத்ததுமே இப்போ நீ வந்துட்டு ஏன் மேலே பழைய தூக்கி போட்டியே இப்போ அது கீழே தானே விழுந்துருந்துச்சு அப்போ வேணும்னு பண்ணியான்னு சொன்னதும் நான் வந்துட்டு ஏன் வேணும்னு பண்ண போகிறேன் அதுக்கு மேலே உன்கிட்ட சாரி கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமே கிடைக்காது அப்படின்றத அவள் சொல்கிறான்.
அப்பாங்க அவங்க அப்பாவை வந்ததுமே பார்த்தா அந்த மெயின்டைன் பண்ணுறவரை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு, சார் நீங்களா அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப பயமாய் போயிடுது. ஐயோ எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நீங்கள் தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன். பட் இவ வந்துட்டு சரியான ஃப்ராடு தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவள் இன்னமே உல்ட்டாவாகவே அங்கே பேசிகிட்டு இருக்கா. அங்கே போய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வந்து அமௌண்ட் வேணாலுமே பிட் பண்ணலாம், இது மேலே நீங்கள் வந்துட்டு நிறைய அமௌண்ட் கொடுக்கறதுனாலுமே கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், என்னப்பா நீ பெரிய வந்து பிரசிடெண்ட்டோட ஒய்ஃப்னு சொன்ன, நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போகிற அப்படின்ட்டு சொன்னதும், என்னோட தகுதியை பற்றி நீ ஒன்றும் பேச தேவை கிடையாது, நான் பாரு எப்படி வந்து கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு பெயிண்டிங்லாம் வந்துட்டு காமிக்கிறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு 2 பாட் மாதிரியே கொண்டு வந்து வச்சதுமே அதில் வந்துட்டு இது நான் ஒரிஜினல் நான் கொண்டு வந்தது தான் அவள் சொல்கிறா. இது எப்படி நம்ப முடியும்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோயின், நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பற்றின எல்லா எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுத்ததுமே இவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இது எப்படி நம்ப முடியும், நான் வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறது தான் வந்து ஒரிஜினல், என்னோடய ஹஸ்பண்ட் யாரும் தெரியலன்னு சொல்லிட்டு இன்னுமே ஃப்ராடாக அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து சைன் பண்ண கூப்பிடுறாங்க. பட் அவரோட ஒய்ஃப் தானே பண்ணணும், நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு தைரியம் ஆயிடுச்சு. மேலே ஏறி போய் அதில் அவளோட சைன் அங்கே போட்டு வச்சுட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கே கொஞ்சம் டராயிடுச்சுருக்கு. அப்போ கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோயினை அடித்து அங்கே வெளியே இழுத்து விடுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அங்கே உள்ளே என்ட்ராயிடுறான். அவனை பார்த்ததுமே இவளுக்கு அங்கே ரொம்ப பயமாய் போயிடுது. நம்ம ஹீரோ, யார் வந்துட்டு தைரியம் வந்துச்சு என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைக்கிறதுக்கு அப்படின்ற சொன்னதும், சார் மேடம் வந்துட்டு இந்த லேடி ரொம்ப புள்ளி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அறிவில்லாமல் நம்ம ஹீரோயினை பற்றி பேசினதும், என்ன உங்களுக்கு புத்தி எதுவும் கெட்டு போயிடுச்சா, இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயமாயிருது. நின்றுட்டு என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு போய் பேசிகிட்டு இருக்க அவளுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், அவள் ஒன்றும் என்னோட ஒய்ஃப் கிடையாது அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சாரி கேட்குறாங்க. இவளோட பேச்சை கேட்டுட்டு நாங்கள் தப்பாக பேசிட்டோம் மேடம், மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பாங்க வந்துட்டு, நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பொண்ணை என்னோட மருமகளாக ஏற்றுக்க முடியாது அப்படின்ற விஷயத்த சொன்னதும், அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத அவன் சொல்கிறான். இவளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது, இவள் ஒரு நல்ல குடும்பத்தோட பொண்ணுமே கிடையாது, உட்காந்து பேசுகிறதுக்கு பேரண்ட்ஸ் ஆச்சு இருக்காங்களா, நான் எப்படி போய் வந்துட்டு ஏற்றுக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. ஏன்னா அப்போ அவங்க மெயின்டெய்னர் வந்து கால் பண்ணி இவங்க மருமக வந்து ரொம்ப ரூடாக இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு போல். இவன் நினச்சிட்டு அவர் சொல்லியிருக்காரு. பட் ஹீரோயின் அவர் தப்பாக புரிஞ்சுட்டு அவளை வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பயந்து போய் எஸ்கேப் ஆகி போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த பாட்டோட பக்கத்தில் போய் நின்னதுமே அதை பார்த்துட்டு அவர் அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. அந்த பாட்டை வந்து நீயா கொண்டு வந்தேன்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு, நீ வந்துட்டு பேசாமல் இவ்வளோ டைவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அவளுக்கு அதை நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, என்ன அவருக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்குமான்னு சொன்னதும் அவருக்கு இந்த பழைய காலத்து பொருள் எல்லாமே ரொம்ப பிடிக்குன்றத அவன் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ பார்த்து அங்கே ஆஃபீஸில் ரொம்ப ஓவராக சீனை போட்டுட்டு இருக்காங்க. ஜால்ராக்கள் எல்லாமே பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படின்னா நான் டைவர்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் அதை எல்லாமே வந்துட்டு பெருசாக எடுத்துக்கல. அங்கே அதுக்கப்புறம் வந்துட்டு வேணும்னே அங்கே அந்த ஃபைலில் வந்து காஃபி தூக்கி ஊற்றி விட்டுட்டு, இதை பாரு இது எதுவுமே ஒழுங்கு அவனால் பண்ண முடியல, காஃபி ஃபுல்லாக கொட்டி போயிடுச்சு, திரும்ப இந்த கான்ட்ராக்டில் போய் நீ சைனை வாங்கிட்டு வா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. பட் ஹீரோயின், நீ வெட்ட போய் இதுக்காக நம்ம பேசிட்டு அப்படின்ற சரி அவப்பட்டு அங்கேருந்து கிளம்பும் போது உடனே கால் பண்ணி உனக்கு வந்துட்டு சூப்பரான ஆள் அனுப்பி வச்சிருக்கேன்னு அவள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. அவள் அங்கே வந்துட்டு கிளம்பி வரும்போது நம்ம ஹீரோ எங்கே அவளை காணமேன்னு சொன்னதும், இப்படி கான்ட்ராக்டில் சைன் வாங்க போயிருக்காங்கன்னு சொன்னதும் இவன் வேகமாக கிளம்பிட்டுருக்கான். வீட்டுக்கு அவள் போனதுமே பார்த்தா அவங்க பையன் தான் இருக்காங்க. எங்கே உங்கள் அப்பாவை, நான் கான்ட்ராக்டில் சைன் வாங்க வந்திருக்கேன், ஆல்ரெடி வந்து சைன் வாங்கினதில் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்ற சொன்னதும், அப்பா இப்போ வந்துடுவாங்க, நம்ம அதை முடிக்க வந்துட்டு ஹாப்பியாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். ஹீரோயின், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்ற சொல்கிறப்ப, உன்னை இங்கே காப்பாற்றுறதுக்குலாம் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் மிஸ்பிஹேவ் பண்ணதும் ஆனால் ஹீரோ வந்து பயங்கரமாக போட்டு அடிச்சிடுறான். அவங்க அப்பாவுமே வந்துடுறாரு. என்னாச்சின்னு சொன்னதும் நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே பையனை போட்டு அடிச்சுட்டு அவர் அங்கே வந்து சாரி கேட்டதும் நம்ம ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அவனுமே அங்கே பயந்து போயிட்டு அங்கே சாரி கேட்டுருக்கான். பிறகு 2 பேருமே சேர்ந்து கீழே வரும்போது ஹீரோயினுக்கு அங்கே தலையெல்லாமே சுத்த ஆரம்பிச்சிருது. நீ எதுக்காக எதை பார்த்து பயந்துட்டு இருக்க, நான் இருக்கேன் உனக்கு சப்போர்ட்டுக்காக எப்பயுமே அப்படின்றத சொல்கிறான். சீனில் ஆஃபீஸில் காமிச்சாங்க மீட்டிங்கில், உன்னால் கண்டிப்பாக வந்துட்டு அதில் சைன்லாம் வாங்கியிருக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப இன்சல்ட் பண்ணதும், எதுக்காக அவசரப்பட்டுட்ருக்க, கூடி சீக்கிரம் வந்துட்டு உனக்கு உண்மை என்னன்னு தெரிய போகுதுன்னு சொல்கிறப்ப
அப்போ அங்கே அந்த சீனியர் வந்து இப்படி வந்து கான்ட்ராக்ட் சைன் ஆயிருச்சு, அவங்க நம்ம கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கெத்தாக இருக்குது. பட் அந்த ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அந்த கிரெடிட் கொடுக்காம இதுக்கெல்லாமே காரணம் ஜியாதான்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து கிரெடிட் கொடுத்ததுமே ஹீரோயின் எப்போ பார்த்தாலுமே இதே வேலை தானே அவங்களுக்கு, யார் வந்துட்டு காசு வச்சுருக்காங்களோ அவங்க பின்னாடி வந்து ஜாலர் அடிச்சுட்டு சுற்றுவீங்களான்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு கோவமாயிருது. அவளையுமே ஃப்ராடு, நீ எப்போ பார்த்தாலுமே மற்றவங்களோட வந்துட்டு ஐடென்டிஃபை வந்து திருடிட்டு வந்து இந்த வேலை பண்ணிட்டுருப்பியா, கஷ்டப்பட்டு உழைச்சது நானே, இதில் வந்துட்டு உனக்கா வந்துட்டு பங்குன்னு சொன்னதும் அவள் கோவப்பட்டு அடிக்க வர்றா. பட் ஹீரோ அங்கே வந்து இதுக்கப்புறம் நீ இப்படி கையை வச்சுட்டு இருந்தேன் அவன் மேலேன்னு வச்சுக்கோமே உன் கையை உடச்சி விட்டுருவேன், அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், அவள் தான் என்னோட ஒய்ஃப், எங்கள் அப்பா சொல்கிறாங்கன்னு கண்டவங்களெல்லாம் நான் மேரேஜ் பண்ணுவேன்னான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவளை ஈஸியாக நான் உன்னை விட்டுருவேன் நினைக்கிறியா, கண்டிப்பாக நான் உன்னை எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை தான் போய் மீட் பண்ண போகிறா அப்பான்னு சொல்லிட்டு பேசினதோ, நீ ஒன்றும் என்னோட மருமக கிடையாது, நீ அப்படி என்னை கூப்பிடாதான்னு சொன்னதோ அவர் அங்கிள் அங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. பட் அங்கே நம்ம ஹீரோயின் பாவம் எவ்வளோ வந்துட்டு சொன்னாலுமே அவர் புரிஞ்சுக்கவே மாட்டார். அப்போ அதை எல்லாத்தையுமே இவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவர் வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு போக சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அவள் ஆஃபீஸ்க்கு வரும்போது அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்து நீ வந்து கவலையெல்லாம் படாத, எப்பயுமே உன் கூட சேர்ந்து நான் இருப்பேன், நான் வந்துட்டு யார் உன்னை வந்து புள்ளி பண்ணாலுமே அவங்க கூட சேர மாட்டேன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறப்ப என்ன நல்லா இருக்கா, உன்னை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியுமே, உன்னை அந்த வீட்டிலேருந்து அடித்து வரட்டி விட்டாங்களேன்னு சொன்னதும் உன்ட்ட போய் யார் இதெல்லாம் சொன்னது அப்படின்ற சரி கேட்கும்போது அவன் அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு பார்த்தே இந்த ஃபோட்டோ எல்லாம் வைரல் ஆகிட்டுருக்கு, உனக்கு வந்துட்டு என்ன லெவல் இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே உனக்கு வந்துட்டு இப்படியே மற்றவங்களோட லைஃப்பை கெடுத்து அதில் வந்துட்டு குளிர்காயிறதுன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்கா. ஆனால் நீ நினைக்கிறது எது நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும் நம்ம ஹீரோ அவங்க அப்பா போய் மீட் பண்ணிவிட்டு திரும்பவுமே நீங்கள் என்ன வந்துட்டு என்னோட ஒய்ஃபை கூப்பிட்டு நீங்கள் டைவர்ஸ் கொடுக்க சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்களா, நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். அங்கே அவர் நீ கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நான் சொல்கிற பொண்ணை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறதும் அப்பா நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக எப்பயுமே பண்ண முடியாது, உங்களுக்கு பிடிக்குதுன்றதுக்காக கண்டவளை போய் நான் மேரேஜ் பண்ண முடியுமா, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் எப்படியோ பேசி பார்க்குறான். பட் அந்த ஆள் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒத்துக்கவே மாட்டாரு. ஆஃபீஸில் வேலை வெட்டியே பார்க்குறது கிடையாது, மேக்கப் போட்டுட்டு சும்மா ஊசியில் உட்காந்து தின்னுட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அந்த பர்சன் இப்படி ஆன்டிக் ஜுவல்லரி காம்படிஷன் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறா. நம்ம ஹீரோயின் எதுக்காக இவ்வளோ ஷாக் ஆகிட்டுருக்க, திரும்ப எங்கே போய் ஓசியில் திருடிட்டு வரதுன்னு பார்த்துட்ருக்க அப்படின்ற சொன்னதும் நீ வந்து என்ன நினச்சிட்ருக்க, நான் வந்து ஈஸியாக வந்து கிவ் அப் பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக அந்த காம்படிஷனில் நான் வந்து வின் பண்ணிடுவேன்னு சொன்னதுமே சரி ஓகே பார்த்துடலாமே அப்படின்ற சைடு நம்ம ஹீரோயினுமே சொல்கிறா. பிறகு அவங்க ஒரு ஆன்ட்டியை போய் மீட் பண்ணுறா. அவங்களுமே ஏதோ ஒரு வந்து பெரிய பணக்காரவங்க வீட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க போல். ஆன்ட்டி ப்ளீஸ் எனக்காக வந்துட்டு அந்த ஆன்டிக் ஜுவல்லரிஸ் எல்லாமே இருந்தால் நீங்கள் எனக்கு திருடி தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஃபஸ்ட் அந்த லேடி பயப்படுறாங்க. பட் இருந்தாலுமே இவன் வந்து பெரிய பணக்காரி ஆகிட்டா, இவட்ட வந்து காசு பிடுங்கலாம் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினை பார்த்தா அங்கே ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்கா, எப்படி அதெல்லாமே ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அவளுக்கு அங்கே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கான். கண்டிப்பாக நீ வின் பண்ணுவேன், என்னோட அப்பாவோட மனசையுமே நீ மாற்றிடுவ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பட் இவளை பார்த்தா ஓசியில் எப்படி வந்துட்டு நம்ம வந்து ஜெயிக்கிறதுன்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டுருக்கா. அங்கே வந்து அந்த காம்படிஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ அவங்க அப்பா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டுருக்காரு, யார் வந்துட்டு இந்த காம்படிஷனில் வின் பண்ணுறீங்களோ அவங்க கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே உடஞ்சி போன வளையல் மாதிரி பீஸுகளை கொடுத்துட்டு இதை கரெக்டாக வந்துட்டு நீங்கள் சரி பண்ணணும்னு சொன்னதும் அவள் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அங்கிள் நான் வந்துட்டு பண்ணுற எதையுமே யாருமே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி எனக்கு போட்டு விட முடியுமா அப்படின்ட்டு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு சரி பண்ணிடலாமேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தா இங்கே கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்ருக்கா. பட் இவன் அந்த டூல் பாக்ஸுக்கு அதை தூக்கி போட்டுட்டு அங்கே அதை வாங்கிட்டு வந்து அதை வச்சுடுறா. அப்போ அங்கே வந்துட்டு காம்படிஷன் முடிஞ்சு அதை வந்துட்டு பார்த்து அவங்க அப்பா ரொம்பவே சூப்பராக இருக்குது, இதில் எந்த இடத்துலையுமே ஒட்டினதுக்கான தடமே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளை தான் வின்னராக சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இப்படி இருக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்குமே ரொம்ப டவுட்டாக இருது, ஏதோ வந்துட்டு ஃப்ராட் வேலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் ஃபஸ்ட்டு அவளோட டூல் பாஸை செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் எதுக்காக நீ செக் பண்ணி பார்க்க சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பாக வந்துட்டு அதில் எதுவுமே கிடையாது அப்படின்ற சொன்னதும் நீ ஏமா கோவப்பட்டுருக்க, பேசாமல் இவ வாயை அடைச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து டூல் பாக்ஸை செக் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு அந்த உடஞ்சி போன பீஸ் உள்ளே இருக்குது, இவ திருட்டு தன்னை வேலை பண்ணியிருக்குது எல்லாருக்கு முன்னாடியுமே அம்பலம் ஆகிடுது. அப்போ அங்கே ரொம்பவே நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. எவ்வளோ கேவலமான பொம்பளை நீ, இப்படி அடுத்தவங்களோட ஐடென்டிஃபை வந்து சுற்றிட்டு இருப்பியா எடுத்துகிட்டு, உன்ன மாதிரி ஜென்மங்களை நான் பார்த்ததே கிடையாது, இதுக்கப்புறம் இவளுக்கு எந்த ஒரு ஆஃபீஸ்லையுமே ஒர்க்கு கொடுக்கக்கூடாது, இவளை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணி விடுங்க அப்படின்றத சொல்லிடுறாரு.
ஹீரோட்டையுமே கால் பண்ணி அவளை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தக்காரவங்க எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரவங்க வீட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணி திருட்டு வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து கூட்டி பெருக்கிற வேலை தான் பண்ணுற குடும்பம்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே அவளுங்க காரி துப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படிலாம் வந்துட்டு ஒரு பொழைக்கணுமான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பாவுமே அங்கே சாரி கேட்குறாரு நம்ம ஹீரோயின்ட்ட. நான் தெரியாமல் உன்னை மிஸ்டேக்காக வந்துட்டு பேசிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. அவர் வந்து தன்னோட மருமகளை அவளையுமே ஏற்றுக்கிறாரு. ரொம்பவே அங்கே சந்தோஷமாக இருது நம்ம ஹீரோக்குமே. ஹீரோயினுமே ஃபைனல் அங்கே ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.